சூடான சாப்பாட்டு மேலே சப்பாத்தி ஒன்று வச்சு பாருங்கள், நீங்களே ஷாக் ஆவீங்க. நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இட்லி குண்டால சில்லற காசை போட்டு பாருங்கள், இட்லி பிசுக்கு பிசுக்குன்னு வராது. கரண்டி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு எந்த ஒரு ஸ்டாண்டும் இல்லையா, இந்த ஒரு கரண்டி மட்டும் இருந்தால் போதும். நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ஈஸியான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டிப் வந்து நம்ம மாவு கலந்து இட்லி ஊற்றுறோம் அப்படின்னா ஒரு சில டைமில் பிசுக்கு பிசுக்குன்னு போயிடுது, அல்லது கல் மாதிரி இட்லி வந்துடுது அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த மாவு, நீங்கள் எப்படி மாவு அரைச்சாலும் சரிங்க, அதில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour அல்லது ஒரு 15 நிமிஷம் அந்த மாவை நல்லா கலந்து வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த மாவில் பிசுக்குத்தன்மையும் இருக்காதுங்க. இட்லி நல்லா ஸ்பான்ச்சியாக நல்லா சாஃப்டாக வரும். ரொம்ப சிம்பிளான டிப்பு. நான் எப்படி தான் மாவு குவான்டிட்டி எவ்வளோ போட்டு அரைச்சாலும் எனக்கு மாவு வந்து பிசுக்கு பிசுக்குன்னு, அதாவது இட்லி ஊற்றினதுக்கப்புறம் பிசுக்குன்னு இருக்கா அல்லது ரொம்ப கல் மாதிரி போயிடுது, ஆறுச்சுன்னா அப்படின்னா பிக்கவே முடியல, அந்த மாதிரி இருக்கவங்க 2-3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 hour வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றுங்க, சாஃப்டாக வரும். நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி நல்ல இட்லி பாத்திரத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி சில்லற காசு 2-3 போட்டு பாருங்கள், நீங்களே ஷாக் ஆவீங்க. இது எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம இட்லி ஊற்றி வச்சுட்டு ஒரு சில டைம் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே நல்ல இட்லி வந்து குக் ஆகி வந்துடுங்க. அதுக்கு மேலே நம்ம குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த ஆவி பட்டு நம்மளுடைய இட்லி வந்து பிசுக்கு பிசுக்குன்னு ஆயிரும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் சில்லற காசை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இட்லி தட்டை வச்சு நீங்கள் இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். நம்ம போட்டிருக்க காயின் வந்து அந்த தண்ணி கூடயே கொதிச்சு அப்பப்போ வந்து சவுண்டு கேட்கும். அதை வச்சு நீங்கள் இட்லி வெந்துருச்சுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். 15 நிமிஷத்துக்கு மேலே போச்சு அப்படின்னா தண்ணி சுண்டி போகி அந்த இட்லி பாத்திரம்லாம் அடி பிடிச்சி போய் துணியெல்லாம் வந்து ரொம்ப கறி பிடிச்சி போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 4-5 சில்லற காசு போட்டிங்க அப்படின்னா அது தண்ணி சுண்டுச்சு அப்படின்னா அந்த சில்லற காசுடைய சவுண்டு மட்டும் நல்லா உங்களுக்கு கேட்கும். இது ரொம்ப ஈஸியான டிப்பு, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இட்லி ஊற்றும் போது நீங்கள் தட்டில் வச்சு தனியாக இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தூக்கி அந்த குண்டாக்குள்ளே வைக்காதீங்க. இந்த மாதிரி இட்லி குண்டாலேயே அந்த இட்லி தட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா அழகாக ஷேஃபாக பந்தாக வரும். ரொம்ப ஒட்டிக்கிட்டு பிசுக்கு மாதிரியும் இருக்காது. ரொம்ப சிம்பிளான டிப்புங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இட்லி எல்லாமே ஊற்றி முடிச்சுட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த இட்லி குண்டா மூடிக்கு மேலே நான் காலர் பட்டன், அதாவது நம்ம சட்டை இருக்கு இல்லைங்க, அதில் காலர் கையில் வரும்ல, அந்த பட்டனை தான் நான் சுற்றி அந்த மூடிக்கு வச்சுருக்கேன். அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நமக்கு தூக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட இட்லி தட்டில் பிசுக்கு தன்மையே இல்லை. இந்த மாதிரி இட்லி எடுக்கும்போது மேலே இந்த தட்டு மேலே கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த துணியிலையும் லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா ஸ்பாஞ்சியாட்ட இட்லி வரும். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குன்னு. ரொம்ப சிம்பிளான டிப்புங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் கலந்து இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா ஸ்பாஞ்சாட்ட வரும். நெக்ஸ்ட் அந்த துணி எல்லாத்தையுமே இட்லி குண்டாலேயே போட்டு ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, ஆனால் நமக்கு ஏதோ ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக வேர்க்கடலை வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் கருப்பெள்ளு அல்லது உங்ககிட்ட வெள்ளை எள்ளு எது இருந்தாலும் சரி, நார்மலாக எதுவுமே நான் ரோஸ்ட் பண்ணல, அப்படியே தான் சேர்த்துருக்கேன். வீட்டில் ஸ்வீட் சாப்பிட்ணும் ஆனால் எந்த ஒரு ஸ்வீட்டுமே இல்லை அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி வேர்க்கடலை வெல்லம் இந்த எள்ளை போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. வெள்ளத்துக்கு பதிலாக உங்ககிட்ட பேரிச்சம்பழம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்வீட்டை கூட சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி எள்ளு வேர்க்கடலை சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. நல்ல ஹெல்த்தியான ரெசிபி, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த டிப்பு பிடிச்சிச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம பிரெட் எல்லாம் வாங்குறோம் அப்படின்னா இதை நம்ம நல்லா கவர் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா பிரெட் எல்லாமே வந்து காஞ்சி போயிடும். இந்த மாதிரி பிரெட் பாக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா நான் சொல்ற மாதிரி நாட் போட்டு வைங்க. உங்ககிட்ட லப்பர் பேண்ட்லாம் எதுவும் இல்லை, நூல்லாம் போட்டு உங்களால் க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏர் போகாத மாதிரி நல்ல பிரெட்டை வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கணுங்க. நான் காட்டுறேன் பாருங்க, உள்ள வந்து எந்த ஒரு ஏருமே ஃபார்ம் ஆகி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு அந்த கவரவே விரிச்சு பிரெட்டுக்குள்ளே இந்த மாதிரி உள்ளே திணிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஏர் போகாமல் நல்லா க்ளோஸ் ஆகி இருக்கும். லப்பர் பேண்ட் இதுக்குன்னு நமக்கு நூல்லாம் போட்டு சுற்றி வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், நல்லா அழகாக க்ளோஸ் ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான டிப்பு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவசரமாக நம்ம லப்பர் பேண்டு நூல்லாம் தேடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சுற்றி வச்சு பாருங்கள், பிரெட் காஞ்சி போகாமல் இருக்கும். இந்த டிப்பு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப், நம்ம வெண்டைக்காய் வாங்குறோம் அப்படின்னா வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு ஒரு சுத்தமான துணியில் வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் வெளியவே வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதோடைய தலைப்பகுதியும் அந்த வால் பகுதியும் கட் பண்ணிவிட்டு அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பரோ அல்லது
அல்லது ஒரு பேப்பரோ போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வெண்டைக்காவை அந்த டிஃபன் பாக்ஸ்லையோ அல்லது ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு வைக்கும் போது உங்களுக்கு வெண்டைக்காய் சீக்கிரமாக முத்தி போகாது. நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். இது ஒரு 2 டேஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வெண்டைக்காய் வாங்கிட்டு வரோம், உடனே சமைக்க முடியாது. நம்ம ஃப்ரிட்ஜில் கவரோட வச்சா அந்த பிசுக்குத்தன்மையினால சீக்கிரமாக அழுகி போயிடுது அல்லது முத்தி போயிடுது. அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு டிஃபன் பாக்ஸ்குள்ளே வச்சு பாருங்க. ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சமைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்பு கூட. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்புங்க. நிறைய பேருக்கு சாதம் செய்யும் போது தெரியாமல் கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிருச்சு அல்லது குழஞ்சு போயிருச்சு அல்லது வந்து நமக்கு வந்து சாப்பாடு இந்த மாதிரி குழஞ்சு போயிருச்சு, இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்தியை அந்த சாப்பாட்டுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சப்பாத்தி அந்த ஈரத்தன்மை எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இதனால் நீர் கோத்து இருக்கிற மாதிரி இருக்கிற சாப்பாடு எல்லாமே நல்லா பசுமையாக பலன்னு ஆயிருங்க. ரொம்ப சிம்பிளான டிப்பு. அது மட்டும் இல்லை, நைட்டு செஞ்ச சப்பாத்தி உங்களுக்கு சூடாக இப்போ சாப்பிடணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த சப்பாத்தியை இந்த சூடான சாப்பாடு மேலே வச்சு விட்டோம் அப்படின்னா சப்பாத்தியும் நல்லா சாஃப்ட் ஆகிரும். நம்ம தோசை கல்லில் போட்டு சப்பாத்தியை சூடு பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. சாப்பாடுமே நல்ல உதிரியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்புங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு அடிக்கடி குழஞ்சு போயிடுது அப்படின்னா இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம வீட்டில் ஸ்பூன்லாம் மாட்டுறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு எந்த ஒரு பாக்ஸும் இல்லை, இடமும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஜல்லடை கரண்டி மட்டும் இருந்தால் போதும். இதில் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பூன் வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்க இடத்துல ஸ்பூன் இந்த மாதிரி எல்லாம் போட்டு நீங்கள் எந்த இடத்துல இந்த கரண்டியை மாட்டி விடுவீங்களோ அந்த மாதிரி மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. ஸ்பூன் வந்து மிஸ்ஸுமே ஆகாது. ரொம்ப சிம்பிளான டிப்பு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பூனை நம்ம பாத்திர ஸ்டாண்ட் வச்சுருக்கோம் அல்லது ஏதோ ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு எடுக்கும்போது நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சு யூஸ் பண்ணுறனால அழகாக ஈஸியாக ஸ்பூனை எடுத்துக்க முடியும். இப்போ இந்த மாதிரி ஸ்டாண்டில் நான் இந்த கரண்டியை மாட்டி விட்டுட்டு வேணுங்கிறப்ப நம்ம அழகாக வந்து ஸ்பூனை எடுத்துக்கலாம். இந்த டிப்பு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. என்னுடைய வீடியோஸில் கிச்சன் டூர் நிறைய வீடியோஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நிறைய டிப்ஸ் போட்டிருக்கோம். மறக்காமல் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து வேஸ்டான பேங்கிள்ஸும் குழந்தைங்களுடைய பெல்ட் எல்லாம் வேஸ்ட்டாக நிறைய வச்சிருப்போம். அந்த பெல்ட்டை வச்சு இந்த மாதிரி நான் டம்ளர் வைக்கிற ஸ்டாண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டாண்ட், பாத்திரம் எடுக்கிற ஸ்டாண்டில் சைடில் வேஸ்ட்டான ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸை வச்சு சின்ன சின்ன கிண்ணம் மூடியெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கும் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பாத்திரம் எடுக்கிற ஸ்டாண்டில் அத்தனை பாத்திரத்தையும் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேங்க. இந்த வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் இந்த ஒரு பாத்திர ஸ்டாண்டில் நான் எந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு. இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த மஞ்சக்கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக பிரித்து எடுக்கவே முடியாது. ஒரு சில டைம் உடச்சி ஊற்றும் போதே வந்து கலைஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஜல்லடை கரண்டி வச்சுருப்போம். வடகம் பொரிக்கிறது, அப்பளம் பொரிக்கிறது, இந்த மாதிரி மீன் பொரிக்கிறதுக்கு இந்த ஜல்லடை கரண்டி வச்சுருப்போம்ல, அந்த கரண்டி மேலே இந்த மாதிரி நம்ம முட்டையை உடச்சி ஊற்றணும் அப்படின்னா அழகாக மஞ்சக்கரு தனியாக அந்த வெள்ளைக்கரு தனியாக பிரித்து எடுத்துடலாம். நிறைய பேருக்கு ஆஃப் பாயில்லாம் போடுறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அழகாக ஈஸியாக ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக அழகாக இந்த மஞ்சள் கருவையும் இந்த வெள்ளைக்கருவையும் பிரித்து எடுத்துடலாம். லைட்டாக இந்த மாதிரி கரண்டியை தட்டி விட்டோம் அப்படின்னா அதில் இருக்க ஃபுல்லாக அந்த வெள்ளைக்கரு எல்லாமே கீழே வந்துடும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம மஞ்சள் கருவை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாங்க. இன்னொன்று நம்ம வெள்ளைக்கரு மட்டும் வச்சுருக்கோம்ல, அதில் உங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக பெப்பரும் சால்ட் மட்டும் சேர்த்து இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நல்ல டேஸ்டியாக நல்ல சூப்பராக வரும். நல்ல தோசைக்கல்ல காய வச்சுக்கோங்க. இதை நல்லா ஷேக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு பட்டரோ அல்லது நெய், நீங்கள் என்ன ஊற்றுவீங்களோ ஆயில் ஏதோ ஒன்று கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த நம்ம ஷேக் பண்ணி வச்சுருக்க இந்த வெள்ளைக்கருவை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். நல்லா அழகாக ரவுண்டான ஷேப்பில் ஊற்றிக்கலாங்க. நீங்கள் ஹாஃப் பாயில்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்னா எடுத்ததுமே தோசைக்கல்லில் ஊற்றணும் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு உப்பு பிடிக்காது, காரம்லாம் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஹாஃப் பாயில் வரும். இந்த மாதிரி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி நல்லா அகலமாக வந்து ஊற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த மஞ்சக்கரு, அதை மட்டும் கரெக்டாக நடுவில் இந்த மாதிரி போட்டு லைட்டாக அந்த மஞ்சக்கருக்கு மேலே மட்டும் உப்பு மட்டும் தூவி விட்டோம் அப்படின்னா போதும். நல்ல டேஸ்டியாக சூப்பராக வரும். அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னா நல்லா மடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். நான் தோசைக்கல் நல்லா ஹீட் பண்ணி எடுத்தனால என்னால் மடிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் ஹாஃப் பாயில்லாம் எனக்கு பிடிக்காதுங்கிறனால நான் டைரெக்டாக இதை அப்படியே வந்து திருப்பி போட்டுட்டு ஆம்லெட் மாதிரியே வந்து நான் பொரிச்சு எடுத்துட்டேன். நீங்கள் ஹாஃப் பாயில் சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் போட்டு பாருங்கள். நல்லா சூப்பராக ஹாஃப் பாயில் வரும். மடிக்கிறதுக்குமே வந்து நல்லா அழகாக ஈஸியாக வருங்க. நான் இப்போ நார்மலாக வந்து முட்டையெல்லாம் எப்படி பொரிப்போமோ அதே மாதிரி வந்து நல்லா ரெண்டு பக்கமுமே நான் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி முட்டை பொரிச்சுட்டு நம்ம ஊற்றணும் அப்படின்னா நமக்கு தோசை மாவு வரவே வராது. இந்த மாதிரி வரும்போது இதுக்குமே நான் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி இன்னொரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஸ்டார்டிங் எடுத்ததுமே நம்ம வந்து கரண்டியில் தான் ஊற்றணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஒரு கிண்ணத்தில் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு கூட நம்ம வடிகட்டி தனியாக முட்டைக்கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் ரெண்டையும் தனித்தனியாக வச்சு காமிச்சேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முட்டைலாம் பொரிச்சிட்டோம்
அப்படின்னா அந்த தோசைக்கல்லில் லைட்டாக இந்த மாதிரி தண்ணியை தெளித்து விட்டுட்டு எந்த துணியெல்லாம் வச்சு தேய்க்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. தோசை கரண்டி இருக்கும்ல, அதில் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நார்மலாக நீங்கள் தோசை ஊற்றுனீங்கனாலே நல்லா அழகாக கிறிஸ்பியாக தோசை வரும். நிறைய பேருக்கு தோசை கல்லிலேயே வந்து ஆம்லேட்டோ ஹாஃப் பாயிலோ போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த தோசை வந்து கிறிஸ்பியாக வராது. தோசை கல்லில் மாவு அப்படியே ஒட்டிட்டு வருங்க. ஒரு கரண்டி மாவு ஊற்றினாலும் அந்த கரண்டிலேயே ஃபுல்லாக மாவு ஒட்டி தோசை கல்லுமே ரொம்ப ஹீட்டாக இருக்கனால வராது. அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு கரண்டியை லைட்டாக அந்த மாதிரி எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாக வரும். இப்போ நார்மலாக ஒரு தோசை ஒன்று ஊற்றிட்டு நான் கலக்கி வச்சிருந்த முட்டையை இந்த மாதிரி மேலே தூவிட்டு கொஞ்சமாக நல்லா மேலே பெப்பரை தூவி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான வந்து எக் ரோஸ்ட் ரெடி ஆயிரும். குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். முட்டை தனியாக பொரிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு தோசையில் இந்த மாதிரி முட்டையை நீங்கள் ஊற்றி கொடுத்து பாருங்கள். தோசையை நினச்சி அந்த எக் ரோஸ்ட்டை நீங்கள் சாப்பிட்ருவாங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. மார்னிங் டைமில் அவசரமாக நம்ம சமைக்கும் போது குழந்தைங்க பிரேக்ஃபாஸ்ட் ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு கவலைப்படுற தாய்மார்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோங்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது நல்லா ஒரு நிமிஷம் குக்காக விட்டுட்டு நீங்கள் அப்படியே வந்து மடிச்சு கூட கொடுக்கலாம். இதில் மேலே நீங்கள் பெப்பருக்கு பதிலாக நாட்டு சக்கரை வெல்லம் கூட தூவி அப்படியே வந்து ரெண்டாக மடிச்சிடலாம். நான் இன்னைக்கு இந்த மாதிரி ரெண்டு பக்கமுமே வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்தா தான் என்னுடைய சில்ட்ரன்ஸ் வந்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இதில் நம்ம தோசையில் வந்து முட்டை போட்டிருக்கோங்கிறதே கொஞ்சம் கூட தெரியாது. முட்டையே சாப்பிட மாட்டேங்கிறாங்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு, ஒரே நேரத்தில் நம்மளுடைய வேலைகளை ஈஸியாக சுலபமாக முடிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து இட்லி தாங்க ஊற்ற போகிறேன். ஆனால் எனக்கு ஒரு 2 முட்டை 3 முட்டை வந்து பாயில் பண்ணணும் அப்படின்னா அந்த இட்லி தட்டுக்கு அடியில் இந்த மாதிரி நீங்கள் முட்டையை போட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லியும் சேமாக வெந்துடும், அடியில் இருக்க முட்டையுமே வந்து சேமாக வந்துடும். இதனால் நம்மளுடைய கேஸுமே மிச்சமாகும், நம்மளுடைய வேலையுமே ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ நான் அடியில் வந்து ஒரு 3 முட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக லைட்டாக சால்ட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி இட்லி தட்டை வச்சு இட்லி ஊற்றி எடுத்துக்கிறேன். நம்ம சால்ட்டு போட்டிருக்கனால அந்த இட்லியில் உப்பு கறிக்குமோ அந்த மாதிரி எதுவுமே கரைக்காதுங்க. நார்மலாக நம்ம இட்லி ஊற்றி எப்படி வெந்திருக்குமோ அதே மாதிரி தான் வெந்திருக்கும். நெக்ஸ்ட் இந்த இட்லி எல்லாம் ஊற்றிட்டு இந்த மூடி நம்ம ஓப்பன் பண்ணுவோம்ல, அந்த மூடியில் லைட்டாக ஒரு சின்ன துணியை சுற்றி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இட்லி தட்டை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இடுக்கியை வச்சு கூட நம்ம இட்லி தட்டை எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஒரு 15 நிமிஷத்தில் முட்டையுமே வெந்து வந்துருச்சுங்க, நம்ம இட்லியுமே வெந்து வந்துருச்சு. 2 in 1 இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கேஸ் மிச்சமாகும். இதில் முட்டைன்னு மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸ் அல்லது காய்கறி வேக வைக்கிறீங்கன்னா ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் போட்டு அடியில் இந்த மாதிரி இட்லி குண்டாக்கு அந்த அடியில் தண்ணியில் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக வெந்து வந்துடும், நம்ம வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் டிப்பு, பெண்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்புங்க. நம்ம கேஸ் அடுப்பு எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைப்போம். ஆனால் இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம மீன் பொரிக்கும் போது சிக்கன் 65 இந்த மாதிரி ஐட்டம்லாம் பொரிக்கும் போது அந்த கேஸ் அடுப்பு மேலே சுற்றி வந்து எண்ணெய் தெரிச்சிருக்கும் அல்லது தெரியாமல் எண்ணெய் சிந்திருச்சு அப்படின்னாலும் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இந்த வருஷத்துடைய காலண்டர் வேஸ்ட்டாக முடிஞ்சு போய் உங்ககிட்ட பழசாக இருக்குது அப்படின்னா அந்த காலண்டரை கிழிச்சு கூட இந்த மாதிரி நீங்கள் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டுன்னு சொல்லி இந்த காலண்டரை நம்ம குப்பையில தூக்கி போட தேவையில்லைங்க. இந்த மாதிரி நம்ம கேஸ் அடுப்பு துடைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுவே கறி துணியா அல்லது வேற ஒரு துணியெல்லாம் வச்சு தொடச்சோம் அப்படின்னா அது ஃபுல்லாக எண்ணெய் பிசுக்காக இருக்கும். இதுனா நம்ம பேப்பரை தொடச்சி தூக்கி போட்டுடலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி நம்ம சிக்கனோ அல்லது மீனோ ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பேப்பரோ அல்லது சின்ன சின்ன காலண்டர் இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் கேஸ் அடுப்பு சுற்றி இந்த மாதிரி வச்சு விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொரிக்கிற டைமில் மட்டும் அந்த கேஸ் அடுப்பு ஃபுல்லாக எண்ணெய் தெரிக்காது. வேஸ்ட்டாக தூக்கி போடுற காலண்டரை நம்ம இப்படி கூட செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். இதனால நமக்கு கேஸ் அடுப்பு துடைக்கிற வேலையுமே மிச்சமாகும். நிறைய பேர் வந்து சிக்கன் அல்லது ஃபிஷ் எல்லாம் வாங்கி பொரிக்கிற டைமில் அன்னைக்கு ஈவினிங்கே நம்ம கேஸ் அடுப்பு எல்லாத்தையுமே வந்து டிஷ்வாஷ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஒரு சில டைமில் இந்த குளிர்காலம் பனிக்காலத்தில் நமக்கு அடிக்கடி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பேப்பரை வந்து சுற்றி இந்த மாதிரி வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே தாங்க எண்ணெய் தெரிச்சிருக்கும். அழகாக நம்ம எல்லாம் ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணி போட்டுட்டா போதும், நம்மளுடைய வேலை ஈஸியாக சட்டுன்னு முடிஞ்சிடும். பாருங்கள், நான் பொரிச்சு எடுத்துட்டு எந்த அளவுக்கு மேலே சுற்றி எண்ணெய் தெரிச்சிருக்குதுன்னு அழகாக இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு சொட்டு எண்ணெய் கூட அந்த கேஸ் அடுப்பு மேலே இருக்காது. இந்த மாதிரி நம்ம பேப்பர் போடும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக செய்யுங்க. சில டைமில் நெருப்பு பிடிக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. நான் வந்து லைட்டாக சின்ன சின்ன பேப்பராக தான் போட்டிருக்கேன். கேஸ் அடுப்புக்குள்ளே பேப்பர் படுற மாதிரி எல்லாம் வைக்காதீங்க. இந்த மாதிரி தூரமாக தள்ளி வச்சாலே நம்ம அழகாக ஈஸியாக நம்ம வேலையை முடிச்சிடலாம். இந்த மாதிரி பேப்பர் நம்ம பனிக்காலம் மழை காலத்தில் நம்ம அடிக்கடி தண்ணியில் கை போட்டோம் அப்படின்னா நமக்கு கோல்டு பிடிக்கும், அடிக்கடி ஃபீவராக வரும். அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி பேப்பர் போட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடிக்கடி நம்ம இந்த கேஸ் அடுப்பு சுத்தம் பண்ணணுங்கிற அவசியம் வராது. நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Thank you for watching.